வணக்கம் மக்களே, வெல்கம் டு கஃபீனாஸ் டேஸ்டி டேல்ஸ். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி கருணைக்கிழங்கும் சின்ன வெங்காயமும் போட்டு கிரேவி மாதிரி பண்ணியிருக்கோம். அது எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கருணைக்கிழங்கை நம்ம ஃப்ரை பண்ணலாம், கிரேவி பண்ணலாம், எப்படி வேணாலும் நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இது ஒரு மெத்தடு. எப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல கருணைக்கிழங்கை சால்ட்டு புளி கொஞ்சம் போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு ஒரு 5 மினிட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் ஒரு பவுல் ஃபுல்லாக சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், முழுசாக போடணும். இதில் நீங்கள் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை கடலெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் ஆயில் போட்டு அதில் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கல்லுப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் 1 ஸ்பூன் போடுறேன், கல்லுப்பும் 1 ஸ்பூன் போடுறேன். சால்ட் பத்தலைன்னா ஃபைனலாக நீங்கள் தேவைப்படுறத போட்டுக்கோங்க. இதுக்கு நம்ம தனியாக தேங்காய், அரை மூடி தேங்காய் அரைச்சி தனியாக வச்சுருக்கோம். இந்த கருணைக்கிழங்கோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாங்க. இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது நிறைய பேர் அரிக்கும் நாக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க. பட் அப்படிலாம் இல்லை. இதை நல்லா ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கிலோ கருணைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். இதில் ஸ்லைஸ் பண்ணி நான் ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை தண்ணியில் ஃபஸ்ட்டு நீங்கள் நல்ல தண்ணியில் சால்ட்டு ஒரு கல்லுப்பு ஒரு அரை ஸ்பூனும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியும் போட்டு தண்ணியில் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. அது வேக வைக்க வேணாம், ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி தனியாக கிழங்க எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நிறைய ஃபைபர் சத்து இருக்கிறதுனால, விட்டமின் சத்து இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் நம்மளோட மூளை வளர்ச்சிக்கும் அந்த மெமரி பவருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக வளர்கிற குழந்தைங்க எல்லாருக்குமே அதிகமாக கொடுங்க. நீங்கள் பெரியவங்களும் கண்டிப்பாக சாப்பிடுங்க. இப்போது இதில் அரை ஸ்பூன் முழு மிளகு நான் போட்டிருக்கேன். அந்த மிளகு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஹார்ட் ஹெல்த்துக்கு கூட இது ரொம்ப நல்லது. அதிகமான ஃபைபர் இருக்கிறதுனால பேட் கொலஸ்ட்ராலை குறைக்கும். நம்ம இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கிறோம். 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ரொம்ப நிறைய போட தேவையில்லை இந்த குருமாவுக்கு. இதை குருமான்னு சொல்லலாம், ஏன்னா நம்ம தேங்காய் அரைச்சி போட்டு செய்கிறதுனால. இதில் அதிகமாக சின்ன வெங்காயமும் மிளகும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். சீரகத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சோம்புத்தூள் 1/4 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் முழுசாக. கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன் போட்டால் போதும், ரொம்ப நிறைய போட தேவையில்லை. இப்போ நான் செய்கிறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 4 to 5 மெம்பர்ஸ் கண்டிப்பாக சர்வ் பண்ணலாம். இப்போது கொஞ்சமாக ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி அதை அந்த மசாலா நல்லா கொதிக்க வச்சுருங்க. அப்போ தேங்காவையும் நீங்கள் போட்டுக்கலாம். கொதிச்சு தான் தேங்காய் போடணும் இல்லை, தேங்காவையும் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொதி வரும்போது அந்த கருணைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா, அதை நீங்கள் இதில் ஆட் பண்ணிடலாம். இதோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த தேங்காய், சின்ன வெங்காயம், மிளகு எல்லாத்தோட டேஸ்ட்டு அப்படியே சேர்ந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் தோசை, இட்லி, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க. மோஸ்ட்டாக நம்ம செய்கிற எல்லா ரெசிபீஸுமே ஆல் இன் ஆல் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம மெயின் டிஷ்ஷாக, சைட் டிஷ்ஷாக அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் இந்த கருணைக்கிழங்கு அரிக்கும், நாக்கு அரிக்கும் அப்படின்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க, அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. புளி, மஞ்சள் தூள், நான் மஞ்சள் தூள் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் கருணைக்கிழங்கை புளி, கல்லுப்பு போட்டு கொதிக்க வைக்கும்போது மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் போட்டு அதில் கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த கண்டென்ட் எல்லாம் போடுறதுனால அதில் உள்ள அந்த அரிப்பு எல்லாத்தையுமே எடுத்துட்டு அதை க்ளீன் பண்ணிவிடும். ஸோ நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. அதை அதே மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபிஷ்ஷுக்கு போடுற, சிக்கனுக்கு போடுற மசாலா போட்டு நீங்கள் பெரட்டி அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணியும் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ஃபிஷ் ஃப்ரை மாதிரியே இருக்கும். ஸோ இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த கருணைக்கிழங்கை இதில் ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடறோம். இது இன்னும் வேகலை, ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் நான் பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது வேக வைக்கணுன்னா கண்டிப்பாக ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும் இது வேகிறதுக்கு. நீங்கள் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமே இதை சிம்மில் வச்சுடுங்க. கேஸு சிம்மில் வச்சுட்டிங்கன்னா அது தன்னால் வெந்துடும். ஸோ நடுவில் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து ஒரு கிளறு விட்டுட்டு உப்பு பத்துதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சால்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் சிம்மில் வைங்க, ஏன்னா இதில் நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கீங்க, நிறைய நம்ம தண்ணி போடலை இதில், அதனால் இது அடி பிடிச்சிடக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் சிம்மில் வச்சு இதை வேக வைங்க.
அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் இல்லை 2 நாளாவது கண்டிப்பாக இந்த கருணைக்கிழங்கை சாப்பிடுங்க. சின்ன பசங்களுக்கும் கொடுங்க, பெரியவங்களுக்கும் கொடுங்க, எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. பெரியவங்க வயசானவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்குமே மெமரி லாஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களும் இதை அதிகமாக கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டு வந்தால் கண்டிப்பாக மெமரி பவர் நல்லா இருக்கும். கண்டிப்பாக எந்த இஷ்யூஸும் இருக்காது ஹெல்த்துக்கு. எப்போவும் சொல்கிற மாதிரி தான் இப்போவும் சொல்கிறேன், ஹெல்தி ஹோம் இஸ் அ ஹாப்பி ஹோம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹாப்பினஸும் வீட்டில் இருக்கும், எந்த தொந்தரவும் இருக்காது. ஸோ எல்லாமே வந்து பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது தான். ஸோ நமக்கு வந்து நம்மளோட உணவு வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து எனர்ஜி பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு கருணைக்கிழங்கு கிரேவி. ஸோ இந்த கிரேவியை எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. நான் சொன்னது போல் கிரேவியாக செய்யலாம், ஃபிஷ் ஃப்ரை மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். நீங்கள் இதை புளி குழம்பு கூட வைக்கலாம். நிறைய பூண்டு, சின்ன வெங்காயம், புளி நிறைய கரைச்சி தேங்காய் போடாமல் நீங்கள் புளி குழம்பு மாதிரி செஞ்சும் சாப்பிட்லாம், அதுவும் நல்லாயிருக்கும். பட் நிறைய பேருக்கு அது பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ரைஸு, சப்பாத்தி இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா இந்த மாதிரி கிரேவி செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்ல சாஃப்டாக ப்ரெட்டு மாதிரி வெந்துடுச்சு அந்த கருணைக்கிழங்கு. ஸோ அது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இதுக்கு சைடிஷ் செய்யணுன்னு தேவையில்லை, ரைஸோடு சாப்பிட்ணுன்னா இந்த கிழங்கை தொட்டுகிட்டே நீங்கள் சாப்பிட்றலாம். பட் இன்றைக்கி நான் வந்து முட்டைக்கோஸ் பொரியல், ரைஸு, கருணைக்கிழங்கு கிரேவி செஞ்சுருக்கேன். அப்பளம் வேணும்னா நீங்கள் வந்து கூட எக்ஸ்ட்ரா வறுத்துக்கலாம். ஏன்னா எல்லாமே காம்பினேஷனாக நிறைய வச்சு வாழை இலையில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்ல. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் ஃப்ரீயாக இந்த மாதிரி சமைச்சு நல்லா சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க. உணவுங்கிறது எப்போவுமே ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் நம்ம லைஃப்பில். ஸோ அதுதான் நம்மளோட டோட்டல் டே டு டே லைஃப்பையும் சரி, நம்மளோட ஃப்யூச்சரும் சரி, நம்மளோட பாடி கண்டிஷன், சிச்சுவேஷன்னு கூட சொல்லலாம், எல்லாமே அது தாங்க டிசைட் பண்ணுது. நீங்கள் வந்து நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரி, இது என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். கண்டிப்பாக நம்மளோட ஃபுட்டு தான் ஃபுட்டு தான் எனர்ஜி, எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபுட்டு தான். ஸோ அது எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்கிறது தான் கரெக்டாக, அதோட அளவும் சரி, எப்படி நீங்கள் சாப்பிட்றீங்க, என்ன சாப்பிட்றீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் நீங்கள் சாப்பிட்ற டைமிங், அதாவது உங்களுக்கு எப்போ பசிக்குதோ அப்போ கரெக்டாக சாப்பிடணும். பசியை வந்து நீங்கள் மரத்து போகிற அளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிட்லாம், அந்த மாதிரிலாம் வெயிட் பண்ணி சாப்பிடாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எப்போ பசிக்குதோ அப்போ கரெக்டாக சாப்பிடுங்க. 3 டைம்ஸ் தான் சாப்பிட்ணும், 2 டைம்ஸ் சாப்பிட்ணும், அது கூட நான் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு எப்போ பசிக்குதோ அப்போ வந்து நீங்கள் சாப்பாடு, ஸ்நாக்ஸு, ஜூஸு என்ன வேணாலும் உங்களுக்கு எது வந்து தோணுதோ அதை நீங்கள் சாப்பிடுங்க. ஆனால் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஸோ நம்ம ஃபாஸ்ட்டு ஃபுட், அப்புறம் வந்து இந்த ஃபாரின் ஃபுட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ஊர் பக்கம் இந்த மாதிரி கருணைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, வாழைக்காய், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம நிறைய சாப்பிடலாம். அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, வெயிட் கெயின் ஆகும் அப்படின்லாம் வந்து நிறைய பேசுகிறாங்க. பட் இல்லவே இல்லை. கண்டிப்பாக வந்து நீங்கள் கண்டினியூஸாக சாப்பிட்லாம், தப்பே இல்லை. ஸோ நீங்கள் வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே வந்து கார்போஹைட்ரேட், ஃபைபர் எல்லாத்தையுமே கலந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த இஷ்யூஸும் வராது. மறந்துடாதீங்க, இந்த கருணைக்கிழங்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், குருமா கிரேவி எப்படி இருந்துச்சுன்னு. இது பிரெயினுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வளர்கிற குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுங்க. மெமரி பவர் பயங்கரமாக இருக்கும் இதை கண்டினியூஸாக சாப்பிட்டா. இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணும். இப்போது நான் இங்கே ரைஸு, கருணைக்கிழங்கு கிரேவி, அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணியிருக்கேன். இதுக்கு நீங்கள் அப்பளமும் வறுத்து சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வத்தல் அப்பளம்லாம் ஆட் பண்ணி. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எடுக்கும்போதே பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த சின்ன வெங்காயம், கிழங்கு, மிளகு எல்லாத்தையும் ரைஸோடு சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறதுக்கு மிக்க நன்றி. கண்டிப்பாக தொடர்ந்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லா ரெசிபீஸும் ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய் பாய், டேக் கேர்.